அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன். 100 கிராம் பைத்தம்பருப்பு கழுவி நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் உரித்து சேர்த்துக்கிறேன். பருப்பு குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். கேரட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கிறேன். அவரைக்காய் கொஞ்சம், முள்ளங்கி 2 எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் 2, முருங்கைக்காய் 2, உருளைக்கிழங்கு 1, தக்காளி பழம் 2, வெங்காயம் தேவையான அளவு. கருவேப்பிலை 2 கொத்து. காய்கறிலாம் எடுத்தாச்சு. அதை நறுக்கி கழுவிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவுன காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மாங்காய் வத்தல் 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். மசாலா வாசம் போனதும் நம்ம திறந்து பார்க்கலாம். மசாலா வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ காய்களும் நல்லா வெந்துடுறதுக்கு. வெண்டைக்காய், பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் வெண்டைக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதால் நான் காய்கறி வெந்ததும் நான் சேர்த்துக்கிறேன். காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் குழம்புல தாளிப்பை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு குழம்புக்கு கருவாடு, கருவீட சம்பால்
செஞ்சு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.